அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. 6 ஜூம், ஜிப் ஜாப் ஜூம் உண்டு. ஜூம்ன்றது கொஞ்சம் ரேசிங்கா. டேஷ்போர்டும் வந்து கூல் க்ளோ பாக்ஸ்ன்னு சொல்றது. டர்போ இன்டர்கூலர் இன்ஜின் இது. மற்றது நார்மலா மற்ற மாடல்ல கீலெஸ் என்ட்ரி தான். இதுல பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது. மற்ற வாகனங்களை மாதிரி கியர் இல்லை. இது முதல் வாரம் இப்போ வர சுவிட்சிலேயே வருது கியர். அடுத்த ஜெனரேஷனுக்கான ட்வின் பீக் லோகோ. இது கொஞ்சம் வாகனத்துக்கு மேலும் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை கொடுக்குது. தட்டு வந்து 7 வருஷம் ஒரு அடி நீளமான தட்டு. மற்ற பவர் ஷட்டரும் இண்டிவிஜுவலா இருக்குது. சேம் ஸ்கோபியோல இருக்கிற கிரில் தான். மல்டி ஃபங்க்ஷனல் பவர் ஸ்டியரிங் வருது. 2 வீல் டிரைவ்ல மேனுவலும் இருக்கு, 2 வீல் டிரைவ்ல ஓட்டோவும் இருக்கு, 4 வீல் டிரைவ்ல மேனுவல், 4 வீல் டிரைவ்ல ஓட்டோ உண்டு. காமன் கார்டன் சொல்லி நல்ல ஒரு சிஸ்டம் உண்டு. எம்சாலியன் இன்ஜின் சொல்றது. மஹேந்திராண்ட 360 வியூவும் இதுல பார்க்கலாம் என்னென்ன மாதிரி இருக்கு. அடாஸ் லெவல் 2 டிரைவிங் சிஸ்டத்தோட வந்திருக்கு. பியானோ பிளாக் பினிஷிங்கோட வந்திருக்குது. சீட் வந்து லெதர் பினிஷிங்கோட இருக்குது. நல்ல குவாலிட்டி லெதர் டைப்ல வர கார்ல டுவல் ஏசியோட வர கார் இந்த கார் தான். 3 ஃபைபர்லான ரூப் ரயில் இருக்குது. வடிவா கால் நட்டி வடிவா இருந்து போகலாம். நல்ல ஸ்பேஸ் இருக்கு. பட் ஓவே அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, முன்னுக்கும் பின்னுக்கும் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதிரி. மேல ரூப் வந்து பிளாக் கலர்ல வருது. டயர் சைஸை பார்த்தோம்னா 17 இன்ச்சில் வீல் சைஸ் வருது. கிளாடின் இருக்கிறபடியா சேஃப்டியான இது. AX7 L சொல்றது. இதுதான் டாப் எண்ட் வேரியன்ட் 3XO மாடல். ஃப்ரண்ட் கேமரா இதுல வருது. ஸ்கோபியோல சிங்கிள் கேப் டபுள் கேப் வருது. கிட்டத்தட்ட 2000 KU வெஹிக்கிள் கிட்ட இலங்கையில இருக்குது. வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ நிற்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ் நகர மத்தியில் உள்ள மஹேந்திரா ஷோரூமில். இங்கே பார்த்தீங்கன்னா மஹேந்திராவுடைய XUV 3XT காரும் புதிய ஒரு பிக்கப் வந்திருக்கு. ஒவ்வொன்றும் என்ன விலை, இதில் உள்ள பெசிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ லீசிங் தாரணம் எல்லாம் வந்து சொல்லலாம். குறிப்பாக இந்த மஹேந்திரா ஷோரூம் எங்கே இருக்கணும்டா எல்லாமே ஜாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதியில் வந்தீங்கன்னா இந்த வேம்படி சிக்னல் சந்திலாக தெரியும். இந்த வேம்படி சிக்னல் சந்தி போகிற முன்னிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஹேந்திரா ஷோரூம் இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும்டா எல்லாருக்குமே இந்த பர்கர் கிங்குக்கும் டொமினோஸ் பிஸாவுக்கும் நேர எதிராகவே இருக்கு. வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணோட பேர்? என் பேர் சைலன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் கார் தானே? இந்தியன் கார். மஹேந்திராண்ட இந்தியன். இது மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் மஹேந்திரான்றது ஐடியல் மோட்டார்ஸ் என்கிற நிறுவனம். நான் ஐடியல் மோட்டார்ஸ் ஏரியா மேனேஜராக இருக்கிறேன். 2009ஆம் ஆண்டுல இருந்து ஐடியல் மோட்டார்ஸ் மஹேந்திரா நிறுவனத்தின் வாகனங்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்து விநியோகித்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப காலங்களில் பொலிரோ, மேக்சிமோ, KGV 400 எல்லாம் நல்ல அந்த மாதிரி ஆரம்பங்கள்ல அந்த மாடல் வந்து. பிறகு KGV எல்லாம் இலங்கையிலேயே பிளான் அடிச்சு செய்தாங்க. இலங்கையில அசம்பிள் பண்ணி KGV வித்து யாழ்ப்பாணத்தில் நிறைய பேர்ட்ட KGV 400 காணக்கூடிய இருக்கும். கிட்டத்தட்ட 2000 KGV வெஹிக்கிள் கிட்ட இலங்கையில இருக்குது. அதே மாதிரி ஒரு நம்பிக்கைரிய மஹேந்திரா புதிய மஹேந்திரா XUV 3XT வந்திருக்கு. அதே மாதிரி மஹேந்திரா பிக்கப் வந்திருக்கு. இது ரெண்டு தான் நாங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மஹேந்திராவில் இப்போ நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். நார்மலாக ரோடு ஹெட் லோகோ இந்த டிசைனில் வர்றது. ஸ்கோபியோவில் சிங்கிள் கேப் டபுள் கேப் வருது. சிங்கிள் கேப் இப்போ இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வாகனம். எங்கட ட்வின் பீக்குன்னு சொல்லி இந்த லோகோவில் அந்த இந்தியா லோகோ வந்து மாற்றியாச்சு. ட்வின் பீக்குன்னு சொல்லி பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கான லோகோ இப்போ ட்வின் பீக்காக வருது. இதில் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறோம் XUV 3XOன்னு சொல்லி மாடல் உண்டு. ஓகேண்ணா, மஹேந்திராண்ட XUV 3XO இப்போ சொல்லுங்க என்ன மாதிரி இது எந்த மாடல் வந்திருக்கு? முதலாவதிலும் மெயினான மாற்றம் வந்து மஹேந்திராண்ட லோகோ மாறப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கான ட்வின் பீக் லோகோ இந்த லோகோவில் வந்திருக்குது. மஹேந்திரா 3XO இது இந்தியாவில் 2023ஆம் ஆண்டு லான்ச் பண்ணது. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு 25 ஆகஸ்டில் லான்ச் பண்ணாங்க. இப்போ ஜெஃப்னாக்கு இந்த மாதத்துலேருந்து ஜெஃப்னாவில் புக்கிங் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இதுனா மெயின் திங்கை பார்த்தா ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் வந்துருக்குது. முன்னுக்கு 2 ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பும் மாதிரி பொக் லேம்பும் இதோடய சேர்த்து வருது. ஹெட் லேம்போடய சேர்த்து வர மாடல் இது. டிசைனை பொறுத்த வரைக்கும் பழமையான மஹேந்திராண்ட கார்ஸை விட இந்த கார்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. பஃபரை பார்த்தா பொடி கலர் பஃபர் வந்திருக்கு. வாகனத்தின் கலர்லேயே பஃபரும் வந்திருக்குது. இந்த பிளாக் ஃபினிஷிங்கோடு இருக்குது இந்த பஃபர். கிரவுண்ட் கிளியரன்ஸ் மஹேந்திரா வாகனம் வளமையான கார்களை விட அதிகமாக இருக்குது. கேட்ட மாதிரியே கிரவுண்ட் கிளியரன்ஸ் உயரமாக இருக்குது. எந்த விதமான பாதைகள்லையும் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வாகனம். பொனட்டும் வந்து மசில்ஸோட வந்திருக்குது. ஒரு SUV டைப் வாகனம் இது. ஒரு கம்பேக்டான SUV. இந்த SUV ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மசில் ஆன பம்பர்
ஃப்ரண்ட் போனட் வந்திருக்கு மசிலோட. பார்க்கவே நல்ல லுக்காக இருக்குது. இந்த பார்க்க வடிவான காராக இருக்கேன். மஹிந்திரா XUV 3XO பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா இதில் வருது. அடுத்து ஃப்ரண்ட் கேமரா இதில் வருது. இது ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப். இது வந்து ஃபாக் லைட். இது வந்து AX7 சொல்கிற வேரியன்ட். இது AX7L சொல்கிற இதுதான் டாப் எண்ட் வேரியன்ட் 3XO மாடலுண்டு. அதால் இதில் அநேகமான ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். இந்த சைடில் கிளாடின் இருக்கிறபடியே சேஃப்டியான இது. வாகனங்களில் ஏதாவது பார்க் பண்ணுற நேரங்களில் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் கிளாடின். மற்றது இதுண்ட வந்து டோர் ஹேண்டிலும் வந்து வாகனத்தின் சேம் கலர்லேயே கொடுத்துருக்காங்க, பொடி கலரில் கொடுத்துருக்குறாங்க. மற்றது இதுலேயே சைட் மிரர்லேயே வந்து இண்டிகேட்டர் லைட்டும் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பிளாக் கலரில் வரும். மற்றது 360 டிகிரி கேமரா இருக்குது. கீழே கேமரா இருக்கு. ஆமாம். எல்லா விதமான ஆங்கிளும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். டுவல் டோனில் வந்துருக்குது. ஆனால் இப்போ வர மாடல் வந்து டுவல் டோனில் வருது. பிளாக் மேலேயும் கீழே ஒயிட் அந்த மாதிரி இந்த சாம்பிள். மற்ற வெஹிக்கிளும் மேலே ரூப் வந்து பிளாக் கலரில் வருது. டயர் சைஸை பார்த்தோம்னா 17 இன்ச்சில் வீல் சைஸ் வருது. இதால் கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குது. எந்த விதமான ரோட்லேயும் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. ரெஸ்டாம் எல்லாம் மேலே இது இதை பொறுத்த வரைக்கும் இங்கே கோ பேசஞ்சருக்கான டிரைவிங் சீட். இதில் கப் ஹோல்டர் இருக்குது. போட்டில் இதில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ரெஸ்டாம் ஆம் ரெஸ்ட்டும் இருக்குது. அதாவது கோ டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் முன்னுக்கு பின்னுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். தேவையை பொறுத்த மாதிரி ஓவே அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, முன்னுக்கும் பின்னுக்கும் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதிரி அட்ஜஸ்டபிள் ஆனது. டேஷ்போர்டும் வந்து கூல் க்ளோ பாக்ஸ்ன்னு சொல்கிறது. இதுக்குள்ள ஒரு வீவரேஜ் ட்ரிங்க் சோடா அப்படி இதுக்குள்ள வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகிக்கொண்டு இருக்கும். அதுக்குள்ளே வச்சு நாங்கள் பெப்சி போட்டு கூல் ஆகிருக்கலாம். நல்ல ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. அதை பார்த்தா மேலே முன்னுக்கு நல்ல ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னேன். வடிவா கால் நட்டி வடிவாக இருந்து போகலாம். நல்ல ஸ்பேஸ் இருக்குது. மற்ற காரில் ஒப்படைக்க நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இதை பார்க்க அந்த பூட்டைக்கு வர சவுண்டு அந்த மற்ற கார் மாதிரி நல்ல ஒரு இதாக இருக்குது. பார்க்க எனக்கு சவுண்ட் வர நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா பின்னுக்கும் வந்து அதே மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்குது. மற்றது இதை பொறுத்த வரைக்கும் ஃபைபர்லான ரூப் ரயில் இருக்குது. இது கொஞ்சம் வாகனத்துக்கு மேலும் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை கொடுக்குது. மற்ற ஸ்பாயிலரும் இந்த வாகனத்தோட வருது. இந்த காற்றுல போகிறதுக்கு ஏரோடைனமிக்கை செட் பண்ணுறதுக்காக ஸ்பாயிலர் இருக்குது. மற்றது பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இதுலேயே இருக்குது. மற்ற ரிவர்ஸ் சென்சர்ஸும் இருக்குது. மற்றது இப்போ பின்னுக்கு வந்து பைப்பரும் இருக்குது. பின்னுக்கு வர இதுக்கு இதான் நான் சொன்னேன் AX7L என்ற இந்த மாடல். இதான் 3XO ஹை என்னான மாடல். லோகோ வந்து 3 பட்டர்ஃப்ளை இந்த ஷேப்ல இருக்குன்னு ட்வின் பீக்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து நாங்கள் இங்கே பின்பக்கம் பார்த்தோம்டா பின்னுக்கு பேசஞ்சர்ஸ் போகிற ரியர் சீட்டை பார்த்தோம்டா இதுலேயே டுவெல் ஏசி ஃபிட் பண்ணி இருக்குது. ஆமாம். ஓகே ஓகே. இந்த வாகனத்துண்ட இந்த டைப்ல வர கார்ல டுவெல் ஏசியோட வர கார் இந்த கார் தான் 3XO தான். அநேகமான கார்கள் முன்னுக்குள்ள ஏசியை வச்சு தான் பேலன்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த இதுலேயே பவர் ஷட்டர் கண்ட்ரோல் வந்து பின் பேசஞ்சர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர் அதே வசதி எல்லாமே இருக்கு. ஆம்ரெஸ்ட் அது எல்லாமே இருக்கு. மற்றது ஹெட் ரூம் மற்ற லெக் ரூம் எல்லாம் ஓகே இருக்குது. சீட் வந்து லெதர் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆம்ரெஸ்டும் இருக்கு இந்த சீட்லயே. இதுலயே கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. 3 பேர் இருந்து போகலாம். 3 பேர் இருந்து போகலாம். இப்போ 2 பேர் டிராவல் பண்ற நேரம் இதை நாங்கள் ஆம்ரெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றது சீட் வந்து லெதர் பினிஷிங்கோட இருக்குது. நல்ல குவாலிட்டி லெதர் டிஃபன் விளங்குது. பின் பூட் பேஸ் பாருங்க அப்படி நல்ல ஒரு பூட் பேஸ். இது வந்து ஃபோல்டிங் தான், மடிக்கலாம். இது வந்து மடிச்சா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும். 2 மடியக்கூடிய சீட், ஃபோல்டிங் சீட். ஃபிளிப் பண்ணி இதை மடிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி. ரைட்டு. ஃபுல்லாக மடிச்சா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்பேஸ் ஒன்று நம்மளே
இந்த மாதிரி கீ ஒன்றோட வருது. இது மஹேந்திராண்ட ட்வின் பீக் லோகோ இந்த கீழே வருது. மற்ற இதுலேயே பூட்டுக்கான ஓப்பனிங்கும் மற்றது லாக்கும் இருக்குது. நார்மலாக நாங்கள் கீழே சென்று தான் இதில் இப்படி லொக் எடுக்கலாம், இல்லாட்டி இதில் இந்த ஹேண்டில்லே லொக் இது எடுக்கிறது வருது. சென்ட்ரல் லாக் உள்ள இன்டீரியர் பாருங்க, சும்மா வேறு லெவல், பார்க்கவே சும்மா அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த இதை பற்றி சொல்லுங்கள், இன்டீரியர் பற்றி சொல்லுங்கண்ணா. இன்டீரியர் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷிங்கோட வந்திருக்குது. மற்ற லெதர் சீட்டும் வந்திருக்கு, பிளாக் கலர். டேஷ்போர்ட் பிளாக் கலர் வருது. இதில் லெதர் ஃபினிஷிங்கோட வந்திருக்குது இல்லை டேஷ்போர்ட். நல்ல ஸ்பேஸ் நல்லா இருக்கு, ஸ்பேஸ் நல்லா இருக்கு, நல்ல வசதியாக நல்ல ஸ்பேஸ் இருக்கு. இது வந்து அடாஸ் லெவல் 2 டிரைவிங் சிஸ்டத்தோட வந்திருக்கு. அடாஸ் லெவல் 2ன்ற சொல்றது என்னன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்ன்றேக்க நார்மலாக நாங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ன்றது இப்போ இப்படி தான், இப்போ ட்ரைவ் பண்ணிக்கொண்டு ஆக்சிலேட்டரில் நார்மலாக ட்ரைவ் பண்ணிக்கொண்டு போவோம். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் நாங்கள் ஹைவேல ட்ரைவ் பண்ணிக்க எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் போகணுமெண்டு வேகத்தை செட் பண்ணிவிட்டு வாகனம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரைவ் பண்ணி கொண்டு இருக்கும். நாங்கள் ஸ்டேரிங்கில் கையை வச்சு ஸ்டேரிங் கண்ட்ரோலில் எடுத்துக்கொண்டு இருந்தோம்னா சரி. அது நார்மலான க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படி தான். இப்போ நார்மலாக ஓடிக்கொண்டிருக்கும். இப்போ ஏதாவது இடையில இதுன்னா நாங்கள் பிரேக்கை அடிக்கும்போது தான், அந்த பிரேக்கை அடிக்கும்போது தான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இது ஆஃப் ஆகும். அடாப்டிவ்ன்றது அப்படி இல்லை, இது ஓட்டோவாகவே குறையும். இப்போ நாங்கள் ஓடிக்கொண்டிருக்க இடையில வாகனங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா இது இந்த வேகமும் குறையும். சென்சர்ல வேலை செய்யும். மற்ற ஆட்டோ பிரேக்கிங்கும் இருக்கு. இப்போ ஆட்டோ இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் டிரைவிங்ல போய்கொண்டு கேட்க ஏதாவது த்ரெட்டோ ஏதாவது இடையில வந்துச்சுன்னா ஆட்டோவா பிரேக் பண்ணிக்கொள்ளும் வாகனம். நார்மலாகவும் ஆட்டோ பிரேக்கிங் இருக்குது. இது நல்ல அந்த அடாஸ் லெவல் 2ன்றது அதுதான். மற்ற 360 கேமரா இருக்குது. கேமராண்ட வியூ பாத்தீங்களா, 360 வியூவும் இதுல பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ எங்க பிளைண்ட் பாயிண்ட் இருக்கு தானே, இப்போ நாங்கள் சிக்னல் போர்டேக்கே இந்த மூலையில் என்ன இருக்குமென்னு சொல்லி அதுவும் கேமரா மூலமா பார்த்துக்கொள்ளலாம். இந்த வலப்பக்கம் பார்க்கலாம், அதே மாதிரி சிக்னல் இடப்பக்கம் போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கேமராவும் வேலை செய்யும். ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங் மல்டி ஃபங்க்ஷனல் பவர் ஸ்டேரிங் வருது. ஸ்டேரிங் கண்ட்ரோல்லையே உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்ச் இருக்குது. மற்றது உங்களோட கோல் ஆன்சர் பண்ணுறது கட் பண்ணுறதுக்கான இருக்குது. வால்யூம் கூட்டி குறைக்கலாம். மற்ற இப்போ சேனல் மற்ற பாட்டுகள் இப்போ ஒரு சோங்கை ஸ்கிப் பண்ணுறேன்னா அதுவும் இதிலே செய்து கொள்ளலாம். மற்றது இப்போ வர்றது ஆட்டோ கியரில், இந்த மாடல் ஆட்டோ கியரில் வருது AX7. அதில் ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்தாங்க, பெரிய 10.25 சென்டிமீட்டர் நீளமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மொபைலுக்குலாம் வைஃபை சார்ஜிங் இருக்கோ? ஃபோனுக்கான வயர்லெஸ் சார்ஜஸ் இருக்கு. மற்றது ஆட்டோ பார்க்கிங்கும் இருக்குது. இப்போ நார்மலாக ட்ரைவ் பண்ணிட்டு நாங்கள் பார்க்கிங்கில் விட்டுட்டு ஆட்டோவாகவே பார்க் பண்ணோம். பிரேக்கை நிப்பாட்டிட்டு பார்க்கிங்கில் கொடுத்துட்டு பிரேக் அடித்தோன்னா ஆட்டோவாக பார்க் எடுக்கும். அப்படியே ஆட்டோவாக ரிலீஸ் ஆகும் பிரேக். நாங்கள் இப்போ டியில் கியரை இப்போ ட்ரைவ் மூடில் கியரை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கும் இது 6 ஃபீட் ஆட்டோ கியர் வரும். 6 கியர் மாறும் ஆட்டோ கியருக்கு. மற்றது டிரைவிங் மோட் 3 விதமாக இதில் போடலாம். முதலாவது வந்து ஜிப் பண்ணுறது, நார்மலான எக்கனாமிக்கலான ரேட். மற்ற ஜேப்ன்னு சொல்றது, மற்ற ஜூம்ன்னு சொல்றது. ஜிப் ஜேப் ஜூம்ன்றது கொஞ்சம் ரேசிங்கா அந்த மாதிரியான ஒரு பவர் கூடவா இருக்கும், அந்த இருக்கும். மற்றது இதை பார்த்தோம்னா இந்த 3XO மஹேந்திரா 3XO AX7 எல்லாம் பொறுத்த வரைக்கும் பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது. ஃபுல்லான ஸ்பேஸ். அப்படி திறந்து ஃபுல்லா. ஓகே, நான் இதுல இருந்தே அப்படி எழுதி பார்த்து எல்லாம் போக கொஞ்சம் என்டர்டைன்மெண்டான இதா இருக்கும். எங்கேயாவது இயற்கையான இடங்களுக்கு போய்க்க நல்ல ஒரு வியூவை பார்க்கலாம் இதுல இருந்து. எத்தனை ஏர் பேக் வருது? இதுக்கு 6 ஏர் பேக் வருது.
டிரைவருக்கு வருது, கோ டிரைவருக்கு வருது, மற்றது சைட் வியூக்கு 2 வருது, மற்ற வலப்பக்கத்துக்கு 2 வருது, இடப்பக்கத்துக்கு 2 வருது. டோட்டலா 6 ஏர் பேக் இருக்கு. மற்ற மியூசிக் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வர்றது காமன் கார்டன் சொல்லி நல்ல ஒரு சிஸ்டம் உண்டு. சவுண்ட் ஸ்பீக்கர்ல வருது. ஓகே நல்லா ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. மற்றது டுவல் கண்ட்ரோல் ஏசி இருக்குது. இப்போ ஏசின்ற கண்ட்ரோலை மாத்தலாம், டெம்பரேச்சரை டிரைவர் சைடுக்கும் கோ டிரைவருக்கும் மாத்தலாம், கூட்டி குறைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டுவல் கண்ட்ரோல் ஏசி இருக்கு. ஆம்ரெஸ்டுக்குள்ள உள்ளுக்குள்ள ரப்பரான மேட் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள நீங்க தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கொள்ளலாம். அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து இதுல போனட்டை பார்க்க போறோம். ஓகேண்ணா, இதை என்ன இன்ஜின் சொல்றது? இது 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின், எம் ஸ்டாலியன் இன்ஜின் சொல்றது. மஹேந்திராண்ட ஒவ்வொரு இன்ஜினுக்கு ஒவ்வொரு பேருக்கு. நம்மள KUV 100 வந்து பல்கன் வரும், ஸ்கோபியோ எம் ஹாக் இன்ஜின் வரும். இது வந்து எம் ஸ்டாலியன் இன்ஜின் சொல்றது. இதுனா பெட்ரோல் கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மள 15 தொடக்கம் 20 கிலோமீட்டர் per லிட்டர் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுது. லாங் ட்ரிப்ண்டேக்க 18-20 அந்த மாதிரி வேலை செய்யும். சிட்டிக்குள்ளேண்டேக்க 15 அந்த மாதிரி வேலை செய்யும். டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ வருது? இதுன்னு 42 லிட்டர் ஃபியூவல் டேங்க் வருது. ஃபியூவல் டேங்கோட கெப்பாசிட்டி ஃபைனலாக இது இந்த ப்ரைஸை பார்த்தா 1,29,95,000. இந்த முதல் 100 புக்கிங்குக்கு 4 லட்சம் டிஸ்கவுண்ட் வந்து போய் கொண்டிருக்குது. புதுக்காரண்டே லீசிங் இந்த மாதிரி லீசிங் இது 50%. கார் கேட்டகரி 50% லீஸ் பே பண்ணணும். ரைட். இதுக்கு அடுத்து நாங்கள் வந்து மகேந்திரா பிக்கப் வந்துருக்கு, அதையும் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா மகேந்திராண்டா பிக்கப் ஒன்று இருக்கு. இது என்ன மாடல் பிக்கப் பண்ணா? வணக்கம், இது மஹேந்திரான ஸ்கோபியோ பிக்கப்னு சொல்றது. அதேமா இப்போ இலங்கையின் இப்போ போலீஸ் பாவிச்சு கொண்டிருக்கணும் தானே, அந்த ஸ்கோபியோ அவைண்ட ஃபுல் பாடி வாகனம். அதுண்ட சிங்கிள் கேப்பும் டபுள் கேப்பும் இப்போ அவைலபிளா இருக்குது. அது வந்து வளமையான லோகோட வருது. இது வளமையான மஹேந்திராண்ட ரோட் 8 லோகோட வருது. இதை பொறுத்த வரைக்கும் 3 கலர்ஸ் இருக்குது. கருப்பு, வெள்ளை, மற்ற கிரே கலர் இருக்குது. இதுல சிங்கிள் கேப்பும் இருக்கு, டபுள் கேப்பும் இருக்குது. ஆப்ஷனா வரும். சிங்கிள் கேப் வந்து 4 வீல் டிரைவோட வரும், 4 வீல் டிரைவ் மேனுவல் கியரோட வரும். டபுள் கேப்பை பொறுத்த வரைக்கும் 2 வீல் டிரைவ்ல மேனுவலும் இருக்கு, 2 வீல் டிரைவ்ல ஓட்டோவும் இருக்கு, 4 வீல் டிரைவ்ல மேனுவல், 4 வீல் டிரைவ்ல ஓட்டோ உண்டு. டபுள் கேபின் ரேஞ்ச் அந்த மாதிரி இருக்கு. நோஸ் கட்டோட எப்படி உண்டு? இது இன்ஜின் வந்து டர்போ இன்டர்கூலர் இன்ஜின். யார் காத்து எடுத்து? இது உள்ளுக்குள்ள டர்போ ஃபேன் இருக்கு. வெளியில அந்த இன்ஜினை கூல் ஆகி கொண்டிருக்கும். டர்போ, அதாவது டர்போ இன்டர்கூலர் இன்ஜின். இது மற்றது நார்மலா மற்ற மாடல்களுக்கு இதுல ஒரு டம்மி தான் போட்டிருப்பாங்க இன்டர்கூலர் மாதிரி. இது ஒரிஜினல் டர்போ இன்டர்கூலர். இந்த 4 வீல் 4 சிலுமே சுத்தி 4 வீல் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுல பாப்பீங்க, இதுல எந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வருது. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வருது. மற்றது பொக் லேம்புமே ஒரிஜினலாக ஃபேக்ட்ரி ஃபிட்டட் பொக் லேம்பும் வருது இந்த மாடலோடையே. பழமையான மஹேந்திரான கிரில் தான், சேம் ஸ்கோபியோவில் இருக்கிற கிரில் தான். மற்ற பொனட்டும் பொடி கலர் பொனட்டே வருது. கருத்த வாகனம்னா கருப்பு, வெள்ளை வாகனம்னா வெள்ளை, அந்த மாதிரி பொனட்டும் வருது. இப்போ XUV டைப் பண்ண வழியா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ். இதுன்ற டிபார்ச்சர் ஆங்கிள் வந்து உயரமாக இருக்குது. இதெல்லாம் இந்த விதமான ரோடுகள்லயும் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன எம் ஹாக் இன்ஜின் சொல்றது மஹேந்திரான்னு. இது ஸ்கோபியோ வாகனங்களை பொறுத்த வரைக்கும் அதுல உள்ள இன்ஜின் வந்து எம் ஹாக் டீசல் இன்ஜின் D140. மற்ற இதுன்ற டயர் சைஸை பார்த்தோம்னா 16 இன்ச்சு வீல் சைஸ். டயர் சைஸ் வந்து 245, 75, R16 வரும். வீலாச்சும் வந்து பிளாஸ்டிக்லயே கொடுத்துருக்குறாங்க. அதுவும் பொடி கலர்லயே வருது. மற்றது சைட் ரிவ்யூ மிரர் இருக்குது. மற்றது இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் மேலே ஏறுறதுக்கான உள்ளுக்குள்ள ஏறுறதுக்கான சைட் ஸ்டெப்பும் இருக்குது. இதுவும் ஒரிஜினலாகவே வருது. சில மாடல்களுக்கு அது பிரிம்பா போட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலாகவே வருது ஸ்கோபியோ சிங்கிள் கேப்பை பொறுத்த வரைக்கும். மற்றது டோர் ஹேண்டில் பொடி கலர்லேயே வருது. டோர் ஹேண்டிலும்
நம்ம இன்டீரியர் பார்ப்போம்க்கா இதே மாதிரி டீசல் எவ்வளோ வேலை செய்யணும்ண்ணா இது வந்து டீசலை பொறுத்தவரை 15 km/லிட்டர் வேலை செய்யும். இது வந்து இப்போ கோ பேசஞ்சருக்கான சீட் இல்லை கோ பேசஞ்சருக்கு ஏசி வெண்ட் ஒன்று இருக்குது. ஏசி எல்லாம் ஒரிஜினலான ஏசி, மற்ற ஏர் பேக்கும் இருக்குது. மற்ற தேவையான திங்ஸ் இதில் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. மற்ற டோர் ஹேண்டில் இருக்குது, டோர் லொக் இருக்குது, மற்ற பவர் ஷட்டரும் இண்டிவிஜுவலாக இருக்குது. இது என்ன ஏபேக் எத்தனை வரும்? ஏபேக் 2 வரும், டிரைவருக்கும் டிரைவருக்கும் வரும். மற்ற இது எத்தனை அடி தட்டுண்ணா? இது தட்டு வந்து 7 வருஷம் ஒரு அடி நீளமான தட்டு. பினிஷிங் நல்லா இருக்கும், ஸ்கோபியோன்ற இதுன்றபடியா. மற்றது அகலம் வந்து 5 அடியில் வரும். இது அகலம் வந்து இப்போ மற்ற அந்த பழைய மஹிந்திரா பொலிரோ எல்லாமே உங்கள்ட்ட புதுசாக எடுக்கலாமா இல்லையா? எங்கள்கிட்ட புது மாடல் இப்போ வேற இந்த மாடல் ஸ்கோபியோ, மற்ற பொலிரோல இருக்கு. பொலிரோ சிட்டி பிக்கப் உண்டு, அது எடுக்கலாம். அது கருப்பு வெள்ளை 2 கலர் இருக்கு. புக்கிங்ல தான் போகுது ஸ்கோபியோ பொறுத்த வரைக்கும். ஒரு மாசம் 1.5 மாசம் ஆகும் புக் பண்ணி. பின்னுக்குமே பஃபர், இதுல வர நம்பர் பிளேட் லைட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த மாடல் மஹேந்திரா பிக்கப். இதுக்கு தேவையான கூட்டடியக்கூடிய மாதிரி இதெல்லாம் கொடுத்து கூட்டெல்லாம் அடிச்சு இது இந்த வெயிட்டுகள் போடக்கூடிய மாதிரி, உங்களுக்கு காபேட்டுகள் கொழுவக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நார்மலான வாகனங்கள்ல இந்த யாராவது பின்னுக்கு பேசஞ்சர் இருக்கிறதுக்கு நிறைய இந்த கண்ணாடியை காட் பண்றதுக்கான காட் தான் இது நார்மலா செய்ய வேண்டிய மற்ற வாகனங்களுக்கு. இதுக்கு ஒரிஜினலாவே வருது. டிரைவர் சீட்ல பார்த்தோம்டா. இது மோட்டோ என்ன? எது? இது பவர் ஸ்டீரிங். பவர் ஸ்டீரிங். இது ஃபுல் ஆப்ஷன், ஆனால் மேனுவல் கியர். இது இந்த மேனுவல் தான் கண்ணு. ஓகே. ஸ்டேரிங்கை பார்த்தோம்னா நம்மள மல்டி ஃபங்க்ஷனல் பவர் ஸ்டேரிங் தான். இதுலயும் அந்த நான் சொன்ன க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இது தனியா க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ நாங்கள் டிரைவ் பண்ணி கொண்டு கேட்க ஸ்பீடை செட் பண்ணி போட்டு விட்டா அது ஓட்டோவா பிரேக் அடிக்காது. நாங்கள் பிரேக்கை கொடுத்தா தான் இந்த பிரேக் அடிக்கும். அதுக்கு வந்து அடாப்டிவ் இருக்கு. நார்மலான க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. மற்றது சைட் ரிவ்யூ மிரரையும் திறப்பும் இந்த இதில் ஜோய்ஸ்டிக்கான ஒரு ஸ்விட்ச் இருக்குது. இது மூலமாக நாங்கள் சைட் ரிவ்யூ மிரரை நாங்கள் செட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. கீ வந்து இப்படி மஹிந்திரா லோகோட வருது. ஃப்ளிப் கீ உண்டு. ஸ்கோபியோ பொறுத்த சிங்கிள் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஏசி ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஏசியே வருது. இதில் எஃப்எம் பிளேயர் ஒன்று, ஆடியோ பிளேயர் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்கிறேன். ஏசி கண்ட்ரோல் இந்த மாதிரி இருக்குது. இதில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். ஃபோனில் இதிலே வச்சுக்கொள்ளலாம் நாங்கள். மற்ற கியர் வந்திருக்கு. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் வருது. மற்றது இதில் 4 வீல் டிரைவ் இருக்குது. 4 வீல் டிரைவ் என்ன மாதிரி என்றால் மற்ற வாகனங்களை மாதிரி கியர் இல்லை. இது முதல் வாரம் இப்போ வர சுவிட்சிலேயே வருது கியர். மற்றது டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 4-வே அட்ஜஸ்ட்மெண்ட். முன்னுக்கு பின்னுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். மற்ற எங்கட பேக் ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். மற்ற போட்டில் ஹோல்டர் ஒன்றும் இதில் வருது. ஏசியும் அப்படித்தான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி. ஏசியை நாங்கள் ஆஃப் பண்ணலாம். இந்த ஏசி வெண்டை க்ளோஸ் பண்ணக்கூடிய மாதிரி. அதாவது இதில் ஒரு சன் கிளாஸ் ஹோல்டர் ஒன்று வருது. சன்கிளாஸ் இதில் சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு இதில் மைக் இருக்கு. அதுக்கான நான் கதைக்கிற மைக் இதில் இருக்கு. அது கணக்காக இடத்துலயே அந்த. ஆமாம் ஆமாம். ஓகேண்ணா, இதுன்ற விலை என்ன? இது வந்து 84,95,000 ஆரம்ப விலை. டபுள் கேப் பண்டேக்கு 2 வீலில் வர மேனுவல் வருது 1,38,00,000. அதில் 2 வீலில் வர ஓட்டோ வருது 1,50,00,000. மற்றது அதில் ஓட்டோவில் 4 வீலில் வர ஓட்டோ இருக்கு 1,58,00,000. இதுக்கு என்ன இது மாதிரி புது வாகனங்களோட 50% லீசிங் போகக்கூடிய 50% லீசிங் போகக்கூடிய மாதிரி. இதுக்கு 70% லீசிங் போகக்கூடிய 30% டவுன் பேமெண்ட் போட்டால் காணும். ஓகே. இதை பற்றி மேலே இவர் மாதிரி சொன்னா உங்களோட வாட்ஸ்அப் இலக்கம் சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப் இலக்கம் 0307 36 32 26. இந்த மஹிந்திரா XUV 3XT பார்த்தீங்கன்னா கர்டின் ஜெலோ, எவரஸ்ட் ஒயிட், கேலக்ஸி கிரே, டாங்கோ ரெட் இப்படி பார்த்தீங்கன்னா 8 கலரில் இந்த மஹிந்திரா XUV 3XT கிடைச்ச ஒன்று இருக்குது. இதே போல் ஜாழ்ப்பாணத்தில் எந்த புத்தம் புதிய வாகனம் இருந்தாலும் அதை பற்றி வீடியோ பார்க்க வேண்டாம். மறக்காமல் ஜஃப்னா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.